வாடா. இந்தா இதை பிடி. என்னது இது? அது சுப்பையா மாமா வீட்டில் ஃபீஸை பிடிங்கிட்டாங்களாம். ம் 2 மாசமா பணம் கட்டலையா? இது வேறையா? வேலையே இல்லாமல் வீட்டில் இருந்தால் எப்படி கட்டுறது? சரி, நமக்கு எவ்வளோ பில்லு? அதான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் சேர்த்து கட்டிடு. அவருக்கு மட்டும் இல்லை, ரொம்ப பேர் வீட்டில் ஃபீஸை பிடிங்கிட்டாங்களாம். அதான் தெருக்கு தெரு கொடி கட்டிட்டு ஆள் இருக்காங்களே, வேணா பிடிங்கிட்டு இருக்காங்களா? ஒரு பொதுவான போராட்டம்னா ஒருத்தன் வரமாட்டான், அதே கட்சிக்குன்னா வருவானுங்க. சரி, நான் பெரிய விட்டு பேச சொல்கிறேன். அவரும் எவ்வளோ தான் பேசுவார். இவனுங்களுக்கு அறிவும் பேரும் கிடையாது, எவ்வளோ பட்டும் புத்தி வராது. அப்புறம் கத்திரி செடி பூரா வண்டு வச்சிருக்கு, வேப்பமுனங்க வாங்கி வச்சு விடு. கொல்லை வீட்டு பரனில் இருக்குது, எடுத்துக்க. அடித்த மலையில் வாழெல்லாம் சாஞ்சிருச்சு, அதோட தண்டை மட்டும் எடுத்து மார்க்கெட் கொடுக்க சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பாரு. இது ஏய், என்ன நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலே காணோம். என்ன உடம்பு சரியில்லையா? மூஞ்சே விடியலை. கேட்குறேன்ல, என்னன்னு சொல்லுடா. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கானே, உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி, இது என்ன பத்திரம்? நம்ம பணம் தப்பு பத்திரம். ஐயா அவன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஏன்? அந்த இடத்த சுதாதா கேட்குறாங்களாம். ஏதோ தண்ணி ஃபேக்ட்ரி யாரன்னு கொடுக்க போகிறாங்களாம். ஐயா ஒத்துக்கிட்டாங்களா? விஷயத்தை கேட்டதுலேருந்து மனசு வெளில தலை காட்டல, பச்சை தண்ணி கூட இறங்கல. ஏன்? அத்தைக்கிட்ட பேச வேண்டியதானே? ஊருக்கு நியாயம் மட்டும் போய் பேசுவாங்களா? உனக்கு அவங்கள பற்றி தெரியாதா? நிறைய படித்தவங்க வேற. ஏற்கனவே ஐயாவை கிராமத்துட்டு வர சொல்லிகிட்டு இருக்காங்க. இதோட போச்சு. ஏதோ அவங்க பங்கை மட்டும் கேட்குறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? ஊருக்கு எப்போ வராங்க? அவங்க வரலையா, அவங்க பையன்தான் வராங்களாம். ஏன்? அம்மாச்சி படையிலுக்கு சாமி கும்பிட வரல? இல்லை, அவங்களுக்கு வேறு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். சரி, நான் ஐயா கிட்ட பேசிக்கிறேன். நீ முதல்ல கரண்ட் பில்லு கட்டிட்டு ஐயா வீட்டில் விட்டுட்டு வா, நான் பேசிக்கிறேன். அப்புறம் நான் வர வரைக்கும் ஃபோனை கொடுத்துடாத ஐயா கிட்ட. எதுவும் கேட்டால் நான் நேரில் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லு. பத்திரத்தையும் நானே கொடுத்துட்றேன்னு சொல்லு. ஏண்டா உங்கள் ஊரில் அந்த டாய்லெட் வசதிலாம் இல்லையா? டாய்லெட்லாம் இருக்கே, கட்டியிருக்காங்களே, ஆனால் திறந்துருக்காது. திறந்துருக்காதா? ஏன்? மினிஸ்டர் டேட்காக வெயிட்டிங். டாய்லெட் ஓப்பனிங்க்கா? ஆமாம், இங்கே அப்படி தான். மினிஸ்டர் வர அன்னைக்கு மட்டும்தான் பைப்லேயே தண்ணி வரும். இந்தா வச்சுக்க. என்ன தெரியும்னு படிக்கிறான். சரி, ஐயா எதுவும் நினச்சிக்க போகிறாங்க, சொல்லிடு, நான் கிளம்புறேன். கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம், நீ என்ன இங்கே பண்ணுற? நீங்கள் தானே வர சொன்னீங்க. இல்லைடா, எம்பிஏ முடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணுற? ஊருக்கு வா, வேலை வாங்கி தரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டுற. நீ ஏன்டா பழைய பஞ்சாங்கமாகவே இருக்க? மாடு மேய்ச்சி சேத்துல நின்று தேவையாடா இதெல்லாம் உனக்கு? எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டுற. அப்படி என்ன தாண்டா அந்த ஊரில் இருக்குது? ஒரு எம்பிஏ ஸ்காலர் மாடு மேய்ச்சா நல்லா வாடா இருக்குது. சிட்டியில் வந்து பார், எம்பிஏனா ஒரு தனி லுக் இருக்கும். நீயும் இருக்கிய. லுக் இருந்து என்ன பண்ணுறது? படித்தவனுக்கு ஆடம்பரம் எது அத்தியாவசியம் எதுனே தெரிய மாட்டேங்குது. ஏய், எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசு. இந்த கிராமத்தில் மாதிரி என்கிட்ட ஜாட பேசாத. சரி, ஓப்பனாகவே கேட்குறேன். இந்த இடத்த விற்று திங்கின நிலைமை உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? படித்தவங்களை வச்சு நீங்கள் இப்படி செய்யலாமா? இந்த பணம் தோப்பால் என்ன யூஸ்? சும்மா தானே கிடக்கு. அது எவ்வளோ வேல்யூக்கு கேட்குறாங்க தெரியுமா? ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே.
பால் கொடுத்த அம்மாவை வெறும் பால் மிஷினாக பார்க்குறவன் மட்டும்தான் இப்படிலாம் பேசுவான். என்ன சொன்ன? இல்லை, சிட்டின்னு சொல்கிறீங்களே, கிராமம் அது இந்தியாவில் சேராதா? ஆ, இல்லை நீங்கள் பிறக்கும் போதே மேட் இன் சிட்டியா? ஏன் எல்லோரும் இங்கேருந்து கிராமத்தை விட்டு போனவங்க தானே? படித்தவன் மாடு மேய்க்கிறது ஏதோ தேச துரோகம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி நினச்சதுனால தான் நமக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிட்டான். என்ன பால் குடிக்கிறீங்க? பாக்கெட் பால் தானே? ஆ, டேய் இருடா, சும்மா காலையில் குடிக்கிற காஃபி விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குற. காஃபி விஷயமா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் காஃபி, ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. கிராமத்தில் குழந்தை பிறந்த தாய் செத்துட்டா அந்த குழந்தைக்கு மாட்டுப்பாலை தான் கொடுத்து வளர்த்தோம். ஒரு தாய்க்கு இணையாக குழந்தைக்கு பால் கொடுத்தது எங்கள் மாடு. ஆனால் அதை அப்படியே மாற்றி இன்றைக்கி கெமிக்கல்னு தெரிஞ்சும் குழந்தைக்கு பாக்கெட் பால் கொடுத்துட்ருக்கோம். யார் லாபத்துக்காக? ஒரு முதலாளி ஜெயிக்கிறதுக்கு இங்கே பல்லாயிரக்கணக்கான பேர் சாகணுமா? யார் சுயநலத்துக்காக? ஆ, டேய் நீ என்ன அரசியல்வாதியா இல்லை கம்யூனிஸ்டா? தேவையில்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. இப்போ நான் பேசுனது பூரா கம்யூனிசமா? அப்போ இந்த காதல் கல்யாணம்லாம் ப்ராஸ்டியூஷனா? இல்லை, எனக்கு புரியலை. இந்த லவ் பண்ணவன் தான் காதல் கவிதை எழுதணுமா என்ன? டேய் அது ஒரு ஃபீலிங்டா. கம்யூனிசமும் ஃபீலிங் தான். இப்போது உனக்கு நான் என்னன்னு இப்போ சொல்லி புரிய வைக்கிறது? ஓ, நீங்கள் சிட்டியில் மாடர்ன் லைஃப், பொள்ளாச்சி கிராமத்தில் எவன் என்ன பண்ணால் நமக்கு என்ன? நமக்கு இன்றைக்கி ஈவினிங் கோயம்புத்தூர் மாலை சினிமா பார்க்க போகணும், நாம் ஜாலியாக இருப்போம். டெல்லி போராட்டத்தில் எவன் போகிறனா நமக்கு என்ன? நமக்கு இன்றைக்கி ஈவினிங் பிக் பாஸில் யார் எலிமினேஷன், அதானே முக்கியம். பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கெலாம் ஊருக்கு ஓட்டு போட வரணுமா என்ன? ஆனால் சூப்பர் சிங்கருக்கு ஓட்டு போடணும், அதானே நமக்கு முக்கியம். டேய் லைஃப்னா இது போல் என்ஜாய் பண்ணணும், அதை விட்டுட்டு உன்ன மாதிரி அரசியல் பேச சொல்கிறியா? ஓஹோ, இந்த கேவலமான என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் பணந்தோப்பை வாட்டர் கம்பெனிக்காரங்க விற்கிறீங்களா? டேய் அது என்ன தென்னந்தோப்பா? வெறும் பணந்தோப்பு தானே, அது உனக்கு புரியுதா? அந்த வாட்டர் கம்பெனிக்காரன் நல்லா ஏமாந்து வாங்குறான். கார்ப்பரேட்காரன் ஒன்றும் மடப்பே கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பணந்தோப்பு போய் வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. நீங்களாம் என்னத்தை படிச்சிங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு விவசாயிகிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான், ஒரு கிணத்தை சுற்றி 2 பனைமரம் இருந்தால் போதும், அந்த கிணத்து நீ ஆயுசுக்கும் வற்ற விடாது. பனைமரம் ஒரு வறண்ட மரம், ஒரு பாலைவனத்தில் கூட ஈஸியாக பொழைச்சிக்கும். அப்பேற்பட்ட பனைமரம் தலை தருகி சாகுதுன்னா உன் நிலம் பாலைவனம் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஏதோ பெருசாக கிராமத்துக்கு நல்லது பண்ணுறங்கிற பேரை கண்ட ஃபேக்ட்ரியெலாம் உள்ளே விட்டு கிராமத்தை கிராமமாகவே இருக்க விடுங்க. இருக்கிற வயலெல்லாம் பில்டிங் கட்டிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிற? சரி நீ சொல்கிறது சரின்னே வச்சுக்கலாம். அப்போ கிராமத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இங்கே குடிக்கவே தண்ணி இல்லையா, அப்புறம் எப்படி? தண்ணி கிடைக்கும், இருக்கிற வாட்டர் கம்பெனிலாம் மூடிட்டா தாராளமாக தண்ணி கிடைக்கும். அது என்ன லாஜிக்னே புரியலை. விவசாயத்துக்கு மெனக்கெட்டு கடல் தண்ணியை பியூரிட்டி பண்ணி தராங்களாம், கூல்ட்ரிங்க் கம்பெனிக்காரனுக்கு ஆற்று தண்ணியை கொடுக்குறாங்களாம். ஏன் இது அந்த வெண்ணமான் பண்ண மாட்டானா? இந்த பாருங்கள், நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணுன்னா கிராமத்தை கிராமமாகவே இருக்க விடுங்க. இங்கே அதை விட எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சைக்கிள் கூட வாங்க காசு இல்லாத வீட்டில் இன்றைக்கி படிக்க 4G மொபைல் வேணும். சரி இவ்வளோ பேசுகிறியே, கிராமத்தில் ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கா, ஒரு நல்ல காலேஜ், அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒர்க் என்விரான்மெண்ட் எதுவும் இல்லையே, அப்புறம் எப்படி? நல்ல ஸ்கூல்னால் என்ன, 100க்கு 100 எடுக்கிறதா? அது இல்லைல்ல. அப்புறம் இந்த ஒர்க் என்விரான்மெண்ட் சொன்னீங்கல்ல, ஏன் அது ஒரு கூல்ட்ரிங்க் ஃபேக்ட்ரி வாட்டர் கம்பெனியாக தான் இருக்கணுமா என்ன? அது என்னமோ கிராமத்தில் கேஸ் மட்டும் தான் எடுக்கணுமா என்ன? சரி, ஒரு முட்டையை கலராக பேப்பரை சுற்றி பாக்ஸில் போட்டு 60 ரூபான்னு சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு ரோடு ஓரத்தில் முடியாத மனுஷன் ஒரு நல்ல பொருளை விற்றாலும் அங்கேயும் பேரம் பேசுகிறீங்க. ஏன்னா கிராமத்தை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எகத்தாலும் 6000 கோடி திருநவனை விட்டுருவீங்க, ஏன்னா அது அவனுக்கு லாஸ் ஆகிட்டு. ஆனால் 60,000 ரூபாய் கடன் வாங்கினவன் உங்களுக்கு நம்பர் 1 அக்யூஸ்ட்.
இதானே உங்கள் கான்செப்ட்டு? நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் நைட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்து தான் ஆகணும். மரத்துக்கும் நிலத்துக்கும் உள்ள பலமே வேறு தான். நம்ம நாட்டோட பலம் விவசாயம்தான். அவங்கள மதிங்க. நம்ம கிராமத்தில் எந்த நிலமும் எந்த மரமும் வேஸ்ட் கிடையாது. அதோட யூஸ் நமக்கு தெரியறதில்ல, அவ்வளோதான்.